உனக்கு வந்து இவ்வளோ ஒரு இருமாப்பு இருக்குதுன்னா அந்த 4 வருஷம் வந்து அம்மா இறந்து அந்த 4 வருஷம் கவுன்சிலர் இல்லாத பணம் நிறைய அதிமுக என்றது சொல்றதுக்கே அர்த்தமே இல்லை. இந்த 50 வருஷத்துக்கு தலைவர் ஆண்ட கட்சி இது. இது எடப்பாடி அவங்க அப்பா வீட்டு கட்சி கிடையாது, அவங்க ஆயா வீட்டு கட்சி கிடையாது. இவர் பிறக்கும் போதே வந்து அதிமுக கொடியை பிடிச்சிக்கின்னு பிறக்கல. அந்த 50 வருஷத்துக்கு அவர் ஆண்டதெல்லாம் ஒரே நாளில் எடப்பாடி பழனிசாமியால் தூக்கி போட்டு போயிட்டார். 10 நாள் சென்று நம்மளுக்கு நல்ல ஒரு பதில் வரும். 4-5 பிரிவினையாக ஆகிப்போச்சு. அந்த 5 பிரிவினைக்கும் காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவர் வந்து எனக்கு கட்சி இருந்தால் போதும் ஆட்சி தேவையில்லைன்னு இருக்கும்போது எதால உனக்கு வந்து அந்த மாரி வந்து ஒரு அங்கீகாரம் உனக்கு யார் கொடுத்தது? மக்களுங்க போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சராக இருந்தால் பரவாயில்ல. நீ கூவத்தூரில் இருந்துட்டு அந்த மாரி அந்த காலால வந்த முதலமைச்சர் நீ. உனக்கு வந்து இவ்வளோ ஒரு இருமாப்பு இருக்குதுன்னா அந்த 4 வருஷம் வந்து அம்மா இறந்து அந்த 4 வருஷம் கவுன்சிலர் இல்லாத பணம் நிறைய இவருக்கும் வேல்மணிக்கும். இவங்க 2 பேர் வந்து கூட்டாளிங்க. இவர்கிட்ட இருந்த எம்எல்ஏவில் இவர் சொல்றது தான் கேட்பாங்கல்ல. ஏன்னா அம்மா கிடையாது. அம்மா இருக்கும்போது ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் வந்து அம்மாவுக்கு வந்து பயந்துக்கின்னு இருக்கணும். அம்மா கொடுத்தாங்க முதலமைச்சரை, திருப்பி வந்தாங்க, திருப்பி கொடுத்தாரு. அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன். அந்த மனுஷனையே போட்டு சாவடிக்கிறாங்க. அதிமுகன்றது போய் போச்சுமா. அதிமுகவே கிடையாது. சும்மா வந்து கட்சிக்காரங்க சொல்ல அதிமுக. இந்த 5 பேர் பிரிவினை ஆயிட்டாங்க. செங்கோட்டையன், டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ். இந்த 5 பேருமே பிரிவினையா இருந்து இந்த கட்சி ஒன்னானாதான் அதிமுக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லா கூட்டணிக்கு போயிட்டு இந்த 5 பேர், இவங்க 4 பேரையும் விட்டுட்டு இவர் எடப்பாடி ஒண்டி இருந்தாருன்னா அதிமுக என்றது சொல்றதுக்கே அர்த்தமே இல்லை. இந்த 50 வருஷத்துக்கு தலைவர் ஆண்ட கட்சி இது. இது எடப்பாடி அவங்க அப்பா வீட்டு கட்சி கிடையாது, அவங்க ஆயா வீட்டு கட்சி கிடையாது. இவர் பிறக்கும் போதே வந்து அதிமுக கொடியை பிடிச்சிக்கின்னு பிறக்கல. இவர் அம்மாவுடைய தம்பி இல்லை, அம்மாவுடைய புள்ள கிடையாது. இவர் தன்னாரா வந்தார், பணம் கொடுத்துட்டு தன்னாரா வந்த முதலமைச்சர். அவர் என்னன்னா ரொம்ப பிகு, ஆனால் எதால பிகு காட்டுறாருன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ஸ்டாலினுக்கு பார்த்தா இவர் பயப்படுறாரு, அந்தாண்ட பார்த்தா அமித்ஷாவை பார்த்தா பயப்படுறாரு. எத்தனையோ கோடிக்கு அங்க இடத்த வாங்கி வச்சுட்டு அதை பிடிச்சிக்கின பிறகுதான் இவர் அமித்ஷா கிட்ட போனாரு. நான் 2026 ஒன்னா சேர மாட்டேன்னு எப்படி திடீர்னு அமித்ஷா கிட்ட போனாரு? அதுதான் மக்களுங்க கேட்குற கேள்வி. எல்லா ஜனங்களும் இதுதான் கேட்குதுங்க. நேற்று கூட அம்மா சமாதியில் அவரை பார்த்துட்டுச்சு, என்ன இவன் என்ன இப்படி போறான்னு அந்த இதுதான் கேட்குறாங்க. இல்லை கச்சப்பட்டு பாலாக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அதிமுக உடஞ்சனால தான் செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் போய் சேர்ந்துருக்காங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் மொத்தம் ஒரு 6 பேர் இதில் தலைமை தாங்கிக்கிறாங்க. நம்ம டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ்ஸை ஒன்று சேர்க்கணும், கட்சி இதுவாகி போச்சுன்னு. அதனால் செங்கோட்டையனை வந்து இவங்க எல்லாம் தூண்டு கிளப்பி விட்டுட்டு இவங்க 4 பேருமே 5 பேருமே இவர் தனியாக வந்துடுவா. அவங்க 5 பேருமே எடப்பாடிக்கிட்ட இன்னத்தனால இருக்காங்கன்னு தெரியல. அவங்க சொல்லி தான் செங்கோட்டையன் இந்தாண்ட வந்தது. சரி இப்படி இருக்கணும். நான் நிர்மலா சீதாராமன் கிட்ட போனது, அமித்ஷாவை போய் பார்த்தது, இது வந்து எடப்பாடி உள்ளுக்கே இருக்கிற ஆளுங்க தான் செங்கோட்டையன் இந்தமாரி பண்ணது. ஒண்டி ஒண்டியா தோத்திக்கினே இருந்தா இந்த பண்ண தாவாக்கால போகிறாங்க, இந்தாண்ட பார்த்தா திமுகவில் போயிடுறாங்க. 3 நாளுக்கு முன்னே கூட ஒரு முன்னாள் அமைச்சர் போயிட்டார். எடப்பாடி இன்னத்தினால வந்து இருக்கிறவங்களாம் வந்து திமுகவில் சேர்க்குறாருன்னு தெரியல. இது திமுக கட்சா, இது அதிமுக கட்சான்னு தெரியல. நேற்று கூட திமுகலேருந்து ஒரு நாஞ்சல் சம்பத்துன்னு ஒருத்தர் சேர்ந்துருக்காரு டிவிக்கேல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நாஞ்சல் சம்பத்து வந்து போய்க்கிறாருன்னா அவர் வந்து ஒரு வியாபாரி பேச்சியாளர். அவர் வந்து யார் வந்து காசு கொடுக்குறாங்களோ அவர் அந்தமாரி பேச்சியாளருக்கு அவருக்கு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். அவர் போய்க்கிறாரு. அவர் நல்லா பேசுகிற மனுஷன், கருத்து கணிப்போடு அவருக்கு தெரியும். அவர் நல்லா பேசுகிறாரு. அவர் விஜய்கிட்ட போய்க்கிறாரு. விஜய்கிட்ட போனது வந்து எல்லாம் வந்து லூஸ் டாக்கில் எல்லாம் ஒரு பலமானது தான். அவருக்கும் விஜய்க்கும் பேசுகிறதுக்கு ஆள் வேணும்ல, கட்சி ஆள்றதுக்கு ஆள் தேவைன்னு செங்கோட்டையன் போயிட்டார். செங்கோட்டையன் போனாலும் அம்மா அவர் நன்றி விசுவாசத்தோட அம்மாவுடைய போட்டாவையும் தலைவருடைய போட்டாவையும் வச்சு கும்பிட்டுக்கின்னு தான் இருக்கிறாரு.
அவர் 50 வருஷமா இந்த கட்சியில இருந்திருக்காரு இல்லையா? அவர் போனதோட இந்த கட்சியோட பலம் உடையும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பலம் உடஞ்சே போச்சு. பலம் உடையுதுன்னு நினைக்கல, பலம் உடஞ்சி போச்சு. பலம் உடஞ்சி 3 வருஷம் ஆகிப்போச்சு. பலமாக இருந்ததெல்லாம் 3 வருஷமாக ஆகிப்போச்சு. 10 தோல்வியை அடைஞ்சிட்டாரு. இத்தனைக்கும் ரெட்டாலைன்றது 3வது இடமா 4வது இடத்துல நிற்குது. ஓபிஎஸ் தனியாக கூட நின்னார் ராம்நாட்டில். அவரே இத்தனை 1000 ஓட்டு வாங்கினார். ரெட்டையில 4வது இடத்துல இருக்குது. இவர் எம்பிக்கு கூட வந்து பாஜகவில் ஒன்றா ஆகல. இப்போ ஏன் போய் ஒன்றா ஆனாருன்னு இருக்கு. எதால் அவர் ஒன்றா ஆனார்? போயிட்டு அமித்ஷா போய் பார்த்தாரு, மூஞ்சில் துணியை வச்சுக்கின்னு பதுங்கின்னு வந்தார். எதால் வந்தார்? இப்போ தாவைக்கால இவர் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவராக இருக்கிறாரு. கட்சி பணியில் அவருக்கு அதிக அனுபவம் இருக்குது. அதனால தாவைக்காவோட பலம் எகுரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எகிறதான் செய்யும். எகுறோம். ஒரு 10 ஓட்டு, ஒரு வீட்டில் ஒரு 10 ஓட்டு இருக்குதுன்னா விஜயோடைய ரசிகருங்க இருக்காங்க. அந்த வீட்லேயே அந்த பிள்ளைங்க தாய் தப்புனை போய் மிரட்டுது. விஜய்க்கு போடுங்கம்மா ஓட்டு. அப்பா விஜய்க்கு போடலாம்பா, ஏன்பா அங்கே போடணுன்னு கேட்குது. இந்த காலத்து பிள்ளைங்களெலாம் சொல்லிக் கொடுக்க வேலையே இல்லை. அது விஜய்ன்றது ஒரு ரசிகர் இருக்காங்க, அஜித்ன்றது ஒரு ரசிகர் இருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னே வந்து சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர், இப்போ வந்து விஜய் அஜித்தும் ரசிகர். அதுக்கு அவங்களுக்கு அடுத்தது வந்து ரஜினியும் கமலும் இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து 3வது இடத்துல இவங்க இருக்காங்க, அஜித்தும் விஜயும். இப்போ எந்த ஆட்சி வந்தால் அவங்களுக்கு நல்ல அமைப்பு உருவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா ஆட்சியும் வந்து அமைப்பு நம்ம ஓட்டு வாங்குற வரைக்கும் தான். நானே பக்கம் அதிமுக தான். இந்த அதிமுக ஆட்சியில் இந்த நாங்கள் மண்ணை வந்து வேல்மணியும் எடப்பாடியும் எத்தனையோ கோடிக்கு ஏழை விட்டுட்டாங்க. அன்னைக்கு அம்மா இருந்தாங்க, இந்த பீச்சு மக்களுங்களாம் நாசம் பண்ணக்கூடாது, அதுங்க வாழ்ட்டோம், அதுங்க வாழ்கிற இடத்துல நீங்கள் கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா செத்தாங்க. 2013 அம்மா பேட்டியை கொடுத்தாங்க, 4 ரணியை வச்சுக்கணும். இன்றைக்கி எடப்பாடி வேல்மணி வந்துட்டு தான் பீச்சியோடைய ஓட்டு கூட ஒன்று கூட கிடைக்காது அவங்களுக்கு. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து பீச்சு மக்களை கவரப் பண்ணி ஏலம் கோர்ட்டில் கேஸ் இருந்து அந்த கேஸையும் அவங்க பலப்படுத்தின்னு இருக்கிறாங்க. மக்களுங்க பொழைக்கிட்டேன்னு. இன்னும் அவங்க மேலே ஒரு தப்பு இருக்குதுன்னா, இந்த ஆட்சியில் புளி பீச்சு போட்டாங்க, அது ஒரு தப்பு இருக்குது. இந்த ப்ளூ பீச்சால் அவங்களுக்கும் ஓட்டு சேதுரும்.